6, 7, 4 மற்றும் 8, 4, 9 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நேர்கோடானது இந்த 2 புள்ளிகள் வழியாக செல்கிறது. ஸோ 2 புள்ளி கொடுத்தா நேர்கோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். x minus x1 divided by x2 minus x1 which is equal to y minus y1 divided by y2 minus y1 is equal to z minus z1 divided by z2 minus z1. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6, 7, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நம்மளுடைய x1, y1, z1. அதுக்கப்புறம் இங்கே 8, 4, 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்குள்ளே x2, y2, z2. ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ x மைனஸ் 6 டிவைடட் பை x2 மைனஸ் x1. x2ங்கிறது 8 மைனஸ் 6, ஸோ 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நமக்கு என்னது y மைனஸ் y1. y1 என்னது 7 டிவைடட் பை y2ங்கிறது என்னது 4. ஸோ 4 மைனஸ் 7ங்கிறது நமக்கு மைனஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து z மைனஸ் z1. z மைனஸ் z1ங்கிறது என்னது 4 டிவைடட் பை இங்கே z2ங்கிறது என்னது 9 மைனஸ் 4 அப்படிங்கிறது என்னது 5. ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு. ஸோ இதுல இருந்து தான் நம்ம என்னது கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை டைரக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நம்ம XYZ அப்படிங்கிற புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அந்த புள்ளி தான் இந்த நேர்கோட்டில் உள்ள புள்ளி. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 இங்கே போச்சுன்னா இது 2t அப்படின்னு மாறிடும். ஸோ இதுல இருந்து நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 2t பிளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் y மைனஸ் 7 மைனஸ் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3t which implies இங்க y is equal to, இந்த மைனஸ் 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 7 மாறிடும். ஸோ 7 மைனஸ் 3t. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்னது இந்த டேர்ம் யூஸ் பண்ண போறோம். நம்ம z மைனஸ் 4 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் நான். இந்த 5 இந்த பக்கம் தான் அது 5t அப்படின்னு மாறிடும். ஸோ which implies z is equal to, நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 5t பிளஸ் 4. ஓகே, ஸோ நமக்கு ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு XYZங்கிறது. அதுதான் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள புள்ளி. இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். அந்த புள்ளி நமக்கு எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு 2t பிளஸ் 6, 7 மைனஸ் 3t, 5t பிளஸ் 4 அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கணக்கு ப்ரொசீட் பண்ண போறோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய நேர்கோடானது XZ அப்படிங்கிற தளத்தை வெற்ற புள்ளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் YZ அப்படிங்கிற தளத்தை வெற்ற புள்ளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது XZ என்ற தளத்தை வெட்டும் புள்ளி கண்டுபிடிக்கலாம். XZ தளத்தை ஒரு கோடு வெட்டுது அப்படின்னா அதனுடைய Y வேல்யூ 0 இருக்கும். ஸோ வெட்டும் புள்ளிக்கான Y இஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிட. ஸோ y 0 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நாம இந்த XYZ வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, 7 மைனஸ் 3t இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்குது. இப்போ 3t இந்த பக்கம் கொண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3t இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கிடைக்கும். ஸோ அதுல இருந்து t இஸ் ஈக்குவல் டு நமக்கு 7/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னது நமக்கு எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் டீங்கிறது என்னது 7/3. ஓகே, ஸோ பிளஸ் 6. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தா என்னது நமக்கு எல்சிஎம் 3. ஸோ இங்கே என்னது 7 14 பிளஸ் இங்கே 6 3 18. ஓகே, ஸோ 18 4 22. ஸோ 32/3 இதுதான் நம்மளுடைய எக்ஸ் கோஆர்டினேட். இப்போ z கண்டுபிடிக்கலாம். ஸோ z இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5t பிளஸ் 4. ஸோ 5 7/3 பிளஸ் 4. ஸோ இதுல என்னது எல்சிஎம் 3. இங்க 7 35 பிளஸ் இங்க 4 12. ஸோ 35 45 47 டிவைடட் பை 3. ஸோ நமக்கு தேவையான புள்ளி என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா என்னது
நமக்கு எக்ஸ் வந்து என்னது 32/3, ஒய்ங்கிறது என்னது நமக்கு 0, அதுக்கப்புறம் z அப்படிங்கிறது என்னது 47/3. ஸோ இந்த புள்ளி தான் நமக்கு XZ தளத்தை வந்து வெட்டும் புள்ளி. இப்போ நம்ம YZ தளத்தை வந்து வெட்டுற புள்ளியை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ YZ தளத்தை வெட்டும் புள்ளிக்கான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, YZ அப்படிங்கிற தளத்துல வந்து நம்மளுடைய எக்ஸினுடைய மதிப்பு வந்து 0 இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என பிரதியிட. ஸோ எக்ஸ் வந்து 0 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க 2t + 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து 2t இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா t இஸ் ஈக்குவல் டு -6/2ங்கிறது -3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. ஓகே. ஸோ இப்போ நாம வந்து நம்மளுடைய y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 7 - 3 பெருக்கல் -3. ஓகே. ஸோ இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ 3 9 + 9, 9 + 7 அப்படிங்கிறது 16. அதுக்கப்புறம் z இஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் -3 + 4. இங்க 5 15, இது -15 கூட்டல் 4 அப்படிங்கும்போது -11. இப்போ நம்ம YZ தளத்தை வெட்டுற புள்ளியை வந்து எழுதிக்கலாம். ஸோ அதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0. ஓகே. ஸோ ஒய் கோஆர்டினேட் வந்து மதிப்பு என்னது 16, ஜெட் கோஆர்டினேட் மதிப்பு -11. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்மளுடைய XZ தளத்தை வெட்டுற புள்ளி. இது வந்து நமக்கு YZ தளத்தை வெட்டுற புள்ளி.